வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் சந்துரு. நீங்கள் பார்த்துருக்க டெக்டானிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்மி 4ஏன்ற ஒரு ஃபோனை பற்றி. இது ஒரு பட்ஜெட் ஃபோன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ரெட்மியில் இருந்த ஒரு ஃபோனை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான், ரெட்மி நோட் 4. அந்த ஃபோன் ப்ரைஸுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இப்போ அதோட கம்மியான பட்ஜெட்டில் இருக்க இந்த ஃபோனை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட்மியில் ஒரு பட்ஜெட் ஃபோனை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் அப்பயே சொல்லிட்டு இருந்த மாதிரி ரெட்மியில் இந்த பட்ஜெட் ஃபோன் என்ன மாடல், ரெட்மி 4ஏ ரிவ்யூ இது உங்களுக்காக. இப்போ இந்த ஃபோனில் டாப்பில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது, பாட்டமில் மைக்ரோ யூஎஸ்பி போட்டிருக்கு, ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. அப்படியே இந்த ஃபோனோட பேக்குக்கு நம்ம இப்போ வரோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ரியர் ஃபேஸிங் கேமரா இருக்குது, ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, எம்ஐ பிராண்டிங் இருக்குது, ஒரு ஸ்பீக்கர், வேறு எதுவுமே இல்லை. பேக்கில் அவங்களோட ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பில் ஓப்பன் பண்ணி அது எவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் டிஸ்பிளே, ஹெச்டி டிஸ்பிளேயோடு வருது, எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே. இப்போ நம்ம ஃபோன் டயலர் ஓப்பன் பண்ணுறோம், ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த யூடியூப் இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2GB ரேம், 16GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜோட வருது. 2GB ரேம்ன்றனால இந்த ரெட்மி யூஐக்கு, அதாவது எம்ஐ யூஐக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா 2GB ரேம் இது யூஏஏ அதிகமாக எடுக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ண வாட்ஸ்அப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், எல்லா ஆப்புமே இதில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், அதை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எம்ஐ தீம்ஸ் ஓப்பன் பண்ணோம், அதுவுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ செட்டிங்ஸ் கூட லேட்டாக தான் ஓப்பன் ஆகுது. எந்த ரெட்மி ஃபோன்லையுமே எனக்கு தெரிஞ்ச செட்டிங்ஸ் லேட்டாக ஓப்பன் ஆகாது. இதில் அந்த மாடல் நேம் பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. ரெட்மி 4ஏ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 6.2.1 மார்ஷ்மெலோ. யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா எம்ஐ யூஐ 8.5.1 அப்டேட்டட். இப்போ ரீசெண்டாக வந்த அப்டேட். நம்ம சேனல்லையே ரெட்மி நோட் 3க்கு வந்த 8.5.2 அப்டேட் வீடியோ ஒன்று இருக்குது, அது அந்த ஐகார்டில் நீங்கள் பாருங்கள். இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ அடுத்து எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணுவோம். நம்ம சாம்சங் கேலக்ஸி ஆன்7 டிஸ்பிளேயோட இந்த டிஸ்பிளே நல்லா இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி, அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ நம்ம அவுட்டோரில் தான் எடுத்திருக்கோம். இந்த டிஸ்பிளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம எம்எக்ஸ் பிளேயர் லேட்டாக தான் ஓப்பன் ஆச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட. இப்போ கேமரா நம்ம ஓப்பன் பண்ணுறோம். 13 மெகா பிக்சல் ரியர் ஃபேஸிங் கேமரா, f2.2 அப்பச்சர். இப்போ நம்ம ஃபோக்கஸிங்கை பார்க்குறோம். ஒரு பிக்கு, ஒரு ஷார்ட் எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஃபோக்கஸிங் பார்க்கலாம். f2.2 அப்பச்சர்னால லைட் உள்ளே வரது, கேமராக்குள்ளே வரது கம்மியாக தான் இருக்கும். ஃபோக்கஸிங்க்கும் கொஞ்சம் லேக் ஆகுது, ஏன்னா அந்த ஃபோனில் அப்பச்சர் அவ்வளோ இல்லை, அதாவது 2.2 இருக்கனால இப்படி இருக்குது. இப்போ இந்த இமேஜஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? f2.2 அப்பச்சர் இருக்கிற இந்த ஃபோனோட 13 மெகா பிக்சல் கேமராவில் எடுத்தது, இதில் அவுட்டோரில் எடுத்தது, நைட் டைம் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஆப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறு இவங்களோட இன்பில்ட் ஆப் காம்பஸ் ஆப் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த ஃபோனில் எல்லா சென்சாருமே இருக்குது. ஏன்னா ரெட்மி எந்த சென்சாருமே ஸ்கிம் பண்ண மாட்டாங்க, எல்லா சென்சாரையுமே உள்ளே வச்சுருப்பாங்க. காம்பஸ் சென்சார் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் இருக்காது. இது ஒரு 6000 அந்த ஃபோனோட ப்ரைஸிங். இதில் இந்த சென்சார் இருக்குது. நல்ல விஷயம்னா இது இந்த ஃபோன் 3120 mAh பேட்டரியால் பேக்கப் பண்ணப்பட்டிருக்கு. இதில் கேமிங் இப்போ ஓப்பன் பண்ணுறோம். இது Adreno 308 GPUன்றனால இதில் ஹெவி கேமிங்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதாவது ஹெவி கிராஃபிக்ஸ் உள்ள கேம் எதையும் நம்ம லோட் பண்ண முடியாது. அதனால் சாதாரண டாக்டர் டிரைவிங்கை தான் நம்ம லோட் பண்ணுறோம். சிங்கிள் ஹேண்டடாக நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுறனால இது என்னால் கேம் விளையாட முடியாது. பட் ஆப் ஓப்பனிங் ஸ்பீடு மட்டும் நம்ம அதில் பார்க்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 425 சிப்பில் இந்த ஃபோன் ரன் ஆகுது. 2GB ரேம். எல்லா ஆப்புமே கண்டிப்பாக ரீலோட் ஆகும், எம்ஐயூஐ இருக்கனால. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவோட வருது. ஒரு ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது. இந்த 3 கெப்பாசிட்டிவ் பட்டன்ஸ் பேக்லைட் கிடையாது. மற்ற ரெட்மி ஃபோன்ஸ் எல்லாம் பேக்லைட்டாக இருந்துச்சு, இதில் பேக்லைட் இல்லை. ஏன்னா அவுட்டோர்ஸில் இருக்கனால உங்களுக்கு அது தெரியலை. பட் நீங்கள் இன்டோர்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஃபோனில் அது இல்லை. இந்த கெப்பாசிட்டி கேஸ் எதுவுமே பேக்லைட் கிடையாது. எல்லா ஆப்புமே ரீலோட் ஆகும் கண்டிப்பாக. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா இந்த 2GB ரேம் எல்லா ஆப்பையுமே ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது, எம்ஐ யூஐ இருக்கனால. மற்ற ஃபோன் எது வேணும், பட்
கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுது. என்ன தான் எல்லா ஆப்புமே மெமரியிலேருந்து கிளியராக இருந்தாலும் செட்டிங்ஸ் கூட ரீலோட் ஆகுது. அடுத்து எம்எக்ஸ் பிளேயர் கண்டிப்பாக இதுவும் ரீலோடு தான் ஆகும். இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கேன்ல, இந்த ஃபோனோட பெல்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பெல்ட், 131 கிராம்ஸ் தான், வெயிட்டே இல்லை. நம்ம ஃபோனை பிடிச்சிருக்கப்ப மற்ற ஃபோன்ஸும் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஏதோ டப்பாவை பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு, வெயிட்டே இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அந்த கமெண்ட்ஸுக்கு நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்.